பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்போ இதே புரட்சி தலைவர் அம்மா பெண்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் சட்டத்தின் மூலமாக அதன்படி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குகின்ற அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அன்றைய தினம் வாஜ்பாய் அவர்களை கோரிக்கை வைச்சாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் அன்றைய தினம் இருந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அம்மாவுடைய கோரிக்கை ஏற்று அப்போ இங்க தம்பித்துறை தான் எம்பி, மரியாதைக்குரிய தம்பித்துறை அண்ணன் அவர்கள் எம்பியா இருந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்படி சட்டத்துறை அமைச்சர் இந்த இடஒதுக்கீடு மசோதாவை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்கின்ற பொழுது முலாயம் சிங் யாதவ் கட்சி சேர்ந்த எம்பி அந்த மசோதாவை பிடுங்கி கிழித்தெறிந்துட்டார். ஆக அன்றைய தினமே அதிமுக கட்சி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கிடைப்பதற்காக முயற்சி செய்த கட்சி அதிமுக கட்சி.